ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்யூஎஸ்ஆர்பி போலீஸ் எக்ஸாம் எப்படி அப்ளை பண்ண போகிறதுன்னு பார்க்க போகிறோம். டிஎன்யூஎஸ்ஆர்பின்னு குரோமில் டைப் பண்ணிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா அது உள்ளே போகும். ஃபஸ்ட்டு இருக்கிற டிஎன்யூஎஸ்ஆர்பி கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அதை கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணி ஆன்லைன் அப்ளிகேஷன் அதை கிளிக் பண்ணி உள்ளே போங்க. அதில் போய் சைன்இன் அப்ளை நவ் அப்படிங்கிறத கொடுங்க. அது கொடுத்தோடனே உள்ளே போகும். அப்ளை நவ் கொடுத்துட்டு அதை கரண்ட் டேட், லாஸ்ட் டேட் எல்லாமே காட்டும். அதுக்குள்ளே அப்ளை நவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு நம்ம உள்ளே போனோடனே நமக்கு மொபைல் நம்பரும் மெயில் ஐடி கேட்கும். அதை கேட்டு வெரிஃபை கொடுக்கணும். உங்களோட கரண்ட்டில் இருக்கிற மெயில் ஐடி டைப் பண்ணிக்கங்க. அந்த மெயில் ஐடிக்கான மெசேஜ் வந்து ஸ்பேம் மெசேஜில் தான் வரும், இன்பாக்ஸில் இருக்காது. சென்ட் ஓடிபி கொடுத்துட்டு ஓடிபி வந்தோடனே அதை எடுத்து கொடுத்துட்டு வெரிஃபை அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து மொபைல் நம்பர் டைப் பண்ணி வெரிஃபை கொடுங்க. வெரிஃபை கொடுத்தோடனே ஓடிபி ஒரு மொபைல் நம்பருக்கு அதை கொடுத்துட்டு டைப் பண்ணிவிட்டு வெரிஃபை ஓடிபி கொடுத்துட்டிங்கன்னா ஓடிபி சப்மிட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்துட்டு உங்களோட மொபைல் நம்பர், மெயில் ஐடி இது ரெண்டுக்குமே ஐடி, பாஸ்வேர்டு ரெண்டுமே சென்ட் ஆகிருக்கும். அந்த ஐடி பாஸ்வேர்டில் இப்போ பாஸ்வேர்டு வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும். இப்போ சேஞ்ச் பண்ணுறப்ப பாஸ்வேர்டு வந்து ஃபஸ்ட் லெட்டர் கேப்ஸ் இதெல்லாம் ஸ்மாலு, அப்புறம் ஸ்பெஷல் கேரக்டர் *, *, # அந்த மாதிரி எதாவது கொடுத்துட்டு நம்பர்ஸ் 2001 உங்கள் பர்த்டே இயர் அந்த மாதிரி எதை வேணால் கொடுக்கலாம். கொடுத்துட்டு கீழே கடவுச்சொல்லை மாற்றவும்னு இருக்குல்ல, சேஞ்ச் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணோன்னே டைரெக்டாக உள்ள லாகின் பேஜுக்கு போயிடும், சைன்இன் பேஜுக்கு. சைன்இன் பேஜுக்கு போன உடனே நாம் அப்ளை பண்ண வேண்டியதான். அப்ளை அப்படிங்கிற சாய்ஸ் இருக்கும். இதில் இப்போது அப்ளை கிளிக் பண்ணிட்டு உள்ளே போகிறோம். உள்ளே போய் கீழே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு மேலே நமக்கு வேணும்னா நோட்டிஃபிகேஷன் வேணும், ஓப்பன் பண்ணி படித்து பார்த்துக்கலாம். எனி டவுட் அண்ட் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா டிக் பாக்ஸில் கிளிக் பண்ணிட்டு நம்ம சப்மிட் கொடுத்துடணும். சப்மிட் கொடுத்த உடனே அடுத்த பேஜுக்கு மூவ் ஆயிரும். அது வந்து பர்சனல் டீட்டெயில்ஸ், அதாவது உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர் அந்த மாதிரி கேட்கும். அதை வந்து 10th மார்க் ஷீட்டில் எந்த மாதிரி இருக்கோ அந்த மாதிரி கிளிக் பண்ணி கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நீங்கள் மேரீடா, அன்மேரீடா, அப்புறமேட்டி உங்களோட அங்கே அடையாளங்கள் கேட்கும். அது டிசியில் இருக்கும், அதை பார்த்து அப்படியே போட்டுருங்க. அப்படி இல்லைன்னா உங்களோட ஸ்பெசிஃபிக்கான அங்கே அடையாளங்கள் அதை வந்து அதில் டைப் பண்ணிடுங்க. கம்யூனிட்டி டீட்டெயில்ஸை அப்லோட் பண்ணணும். உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் என்ன கேஸ்ட் மென்ஷன் பண்ணியிருக்கோ, பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் என்ன உட்பிரிவோ அந்த கேஸ்ட், உங்களோட கேஸ்ட் என்னவோ சப்கேஸ்ட்டு அதை என்ட்ரி பண்ணணும். என்ட்ரி பண்ணிவிட்டு அந்த சர்டிஃபிகேட் எந்த தாலுக்காவில் கொடுத்தாங்க அப்படிங்கிறதையும் அதில் என்ட்ரி பண்ணணும். என்ட்ரி பண்ணிவிட்டு அது எந்த ஆஃபீஸர் கொடுத்தாங்க, தாசில்தாரா, ஜோனல் டெபுட்டி அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கும். உங்கள் சர்டிஃபிகேட்டில் என்ன இருக்கோ அதை கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணி கொடுத்துருங்க. அப்புறம் சர்டிஃபிகேட் எப்போ வந்துச்சோ அந்த சர்டிஃபிகேட்லேயே டேட் இருக்கும், அந்த டேட்டும் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பர், அந்த சர்டிஃபிகேட் நம்பர் என்ன இருக்கோ அதையும் அப்படியே டைப் பண்ணிடுங்க. பதவி முன்னுரிமை, அதில் வந்து எந்த வேலைக்கு நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கேட்குறீங்களோ அது. இப்போ கிரேட் 2 கான்ஸ்டபிள், ஃபயர்மேன், ஜெயில் வார்டன் அப்படி 3 ஆப்ஷன் இருக்குது. அதில் உங்களுக்கு எது ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வேணுமோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களோட மார்க் ஷீட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் டீட்டெயிலாம் சப்மிட் பண்ணி முடித்தோடனே அந்த டிக் பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. அடுத்து உங்களுடைய அட்ரஸ் கேட்கும். உங்களுடைய அட்ரஸ் அதை வந்து அதில் செலக்ட் பண்ணிவிட்டு
டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு கரண்ட் அட்ரஸும் நீங்கள் இருக்கிற அட்ரஸும் உங்களுடைய பர்மனண்ட் அட்ரஸும் சேம் அப்படின்னா அதை டிக் பாக்ஸை கிளிக் பண்ணி ரெண்டும் சேம்னு கொடுத்துருங்க. அப்படி இல்லைனா ரெண்டும் வெவ்வேறுனா தனித்தனியாக டைப் பண்ணி என்ட்ரி பண்ணிடுங்க. பண்ணி முடித்த உடனே டிக் பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்துருங்க. அடுத்து 10th மார்க் ஷீட்டில் இருக்கிற டீட்டெயில்ஸை அதில் என்ட்ரி பண்ணணும். 10th மார்க் ஷீட்டில் எந்த மாதிரி இருக்கோ அந்த நம்பரெல்லாம் என்ட்ரி பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ஸ்கூலில் படித்தீங்க, எவ்வளோ மார்க்கு, அது எல்லாமே அதில் என்ட்ரி பண்ணணும். ஒரே அட்டம்ப்டா இல்லை அரியரா, முழு விவரத்தையும் அதில் என்ட்ரி பண்ணுங்கள். ஒவ்வொன்றா படித்து பார்த்து வரிசையாக கவனமாக பண்ணுங்கள். பண்ணி முடித்த உடனே ஹெச்எஸ்சி 12th ஸ்டாண்டர்டு சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட் நம்பர், நீங்கள் ரெகுலராக இர்ரெகுலராக, அது என்ன போர்டு, நீங்கள் ஸ்டேட் போர்டா சிபிஎஸ்சியா அப்படிங்கிறது, அப்புறமேட்டி நீங்கள் எந்த ஸ்கூலில் படித்தீங்க அது அந்த மார்க் ஷீட்லேயே கீழே மென்ஷனில் இருக்கும். அதை அப்படியே பார்த்து டைப் பண்ணிடுங்க. அப்புறம் நீங்கள் 12th என்ன மார்க்கோ அதையும், நீங்கள் மொத்தம் ஓவரால் மார்க் எவ்வளோ எழுதுனீங்களோ அந்த மார்க்கையும் அதில் டைப் பண்ணிடணும். அரியர் இருந்தால் எத்தனை அட்டம்ப்டில் பாஸ் பண்ணிங்கிறது கொடுக்கணும், இல்லைனா 0 விட்டுருங்க. டிப்ளமோ படிச்சிருந்தா டிப்ளமோ, ஐடிஐ படிச்சிருந்தா ஐடிஐ, டிகிரி சர்டிஃபிகேட் இருந்தால் டிகிரி, இப்படி நீங்கள் எந்த சர்டிஃபிகேட் வச்சுருக்கிறீங்களோ அதில் மார்க் ஷீட்டில் இருக்கிற அதாவது டிகிரி சர்டிஃபிகேட்டில் என்ன டீட்டெயில் இருக்கோ அதை அப்படியே பார்த்து என்ட்ரி பண்ணிடுங்க. லைன் பை லைனாக படித்து பார்த்து கவனமாக பண்ணுங்கள். பிஜி கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் பிஜி டிகிரி சர்டிஃபிகேட்டில் இருக்கிற டீட்டெயில்ஸ் என்ட்ரி பண்ணிடுங்க. அடுத்து ஃபயர் சர்வீஸில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, அதில் ஏதாவது சர்டிஃபிகேட் வச்சுருந்தா, நாக்பூரில் உள்ள தேசிய கல்லூரியில் நீங்கள் வச்சுருக்கிற சர்டிஃபிகேட் இருந்தால் எஸ் கொடுத்து உங்களோட சர்டிஃபிகேட்டில் என்ன டீட்டெயில் இருக்கோ அதை அப்படியே படித்து அதில் என்ன கேட்டிருக்காங்களோ லைன் பை லைனாக டைப் பண்ணி செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு அதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு டிக் பாக்ஸில் டிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்துருங்க. அடுத்து பணி முன் அனுபவ விவரங்கள்னு கேட்கும். நீங்கள் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தீங்களா, கவர்மெண்ட்டாக ப்ரைவேட்டாக இல்லை வேறு ஏதோ ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தீங்கனாலும் எஸ் கொடுத்துட்டு அதனுடைய டீட்டெயில்ஸ் லிமிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைனா நோ கொடுத்துட்டு டிக் பாக்ஸ் செலக்ட் பண்ணிட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்துருங்க. அடுத்து உங்களுக்கு எதுக்காவது முன்னுரிமை கேட்குறீங்கன்னா வாரிசு அடிப்படையில், ஸ்போர்ட்ஸ் கோட்டா, அடுத்து முன்னாள் இராணுவத்தினர் அப்படி ஏதாவது கேட்குற மாதிரி இருந்தால் அதையும் இதில் கிளிக் பண்ணி அங்கே நீங்கள் என்ன சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்களோ அதனோட முழு விவரத்தையும் அதில் என்ட்ரி பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்போ தான் உங்களுக்கு உண்டான ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கிடைக்கும். என்சிசி, என்எஸ்எஸ், அப்புறம் ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் இந்த மாதிரி வச்சுருந்தா அதையும் கிளிக் பண்ணி கொடுத்துருங்க. அந்த சர்டிஃபிகேட்டோட டீட்டெயில்ஸை அதில் என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த சர்டிஃபிகேட் இருந்தால் மட்டும் இதில் என்ட்ரி பண்ணுங்கள். டாக்குமெண்ட் அப்லோடு பண்ணணும். ஒன்றாவதுல இருந்து எத்தனாவது வரைக்கும் ஒரே ஸ்கூலில் படிச்சிங்க, அது எந்த இயர் டு எந்த இயர், அப்புறம் அந்த சர்டிஃபிகேட்டை யார் கொடுத்தா, அவருக்கு என்ன பதவி, இது தமிழ் வழி கல்வி சான்றா அப்படின்னு கேட்கும். அதுக்கு படித்து பார்த்து அதில் இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிக்கிட்டு அடுத்து அந்த சர்டிஃபிகேட்டில் சிக்னேச்சர் சீல் மென்ஷன் ஆகிருந்தால் எஸ் கொடுத்துட்டு நீங்கள் எந்த ஸ்கூலில் படித்தீங்களோ அந்த ஸ்கூலோட நேமை லாஸ்ட் பாக்ஸில் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் எத்தனை சர்டிஃபிகேட் வச்சுருந்தாலும் அத்தனை சர்டிஃபிகேட்டையும் இதில் என்ட்ரி பண்ணி ஆகணும். 1 to 10 வரைக்கும் வச்சுருக்கிறதே. சர்டிஃபிகேட் இல்லாதவங்க நோ கொடுத்துட்டு
அடுத்து சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. அடுத்து எக்ஸாமுக்கு நீங்கள் எந்த ஏரியா கேட்குறீங்களோ அதை இதில் சூஸ் பண்ணிக்கலாம். டிஸ்ட்ரிக்ட் வைஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த டிஸ்ட்ரிக் பக்கமோ அல்லது நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறீங்களோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. அதை அடுத்து இங்கே எக்ஸாமில் ஏதாவது டிபார் பண்ணியிருக்காங்களா, அப்படி இருந்தால் அது எஸ் கொடுத்து அதனால் டீட்டெயில் கொடுக்கணும். அப்படி இல்லைனா நோ கொடுத்துட்டு போங்க. அடுத்து தேர்வு கட்டண விவரம், உங்களுக்கு எவ்வளோ எக்ஸாம் ஃபீஸ் வருதுன்னு அதில் இருக்கும். 250 கேட்டிருக்காங்க. அதெல்லாம் படித்து பார்த்துட்டு டிக் பாக்ஸில் டிக் பண்ணிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. அப்புறம் அடுத்து டாக்குமெண்ட் அப்லோடு. அதில் வந்து ஃபோட்டோ, சிக்னேச்சர், லெஃப்ட் ஹேண்ட் தம்ப் பிரிண்ட் அதை வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், 10th 12th மார்க் ஷீட்டு, அப்புறம் நீங்கள் ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் அதில் ஓகே கொடுத்துருந்தீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட் இதில் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். பிஎஸ்டிஎம் கொடுத்துருந்தா பிஎஸ்டிஎம்மும் இதில் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். டாக்குமெண்ட் என்ன கேபி சைஸில் கேட்டிருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துட்டு பேமெண்ட் பண்ணால் முடிஞ்சுது. அதில் என்ன கேபி சைஸ் கேட்டிருக்காங்களோ அந்த சைஸில் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணால் மட்டும்தான் அப்லோட் ஆகும். அப்லோட் பண்ணி முடித்த உடனே பேமெண்ட் கொடுத்த உடனே அப்ளிகேஷன் சப்மிட் ஆயிரும். பேமெண்ட் பண்ணுறதுக்கு யூபிஐ கியூஆர் கோடு ஆப்ஷனும் இருக்குது. நாம் அது மூலியமாகவும் ஈஸியாக பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக சொல்கிறேன்.